ஏய் என்னடா கிழவா டேய் என்ன பண்ற மிரட்ட விடு வாடா விடு என்ன வாடா விடு என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் இப்போ உன்னை எவன் காப்பாத்துறான்னு நானும் பார்க்கறேன் ரவுடித்தனம் பண்ற என் வீட்டுக்குள்ள பூந்து என்ன அடிக்கிறியா நீ கத்ரா காட்ஸ் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஒரு பய உள்ள வர மாட்டான் புரியுதா சொல்றா சொல்லு ரோஷினி எங்க இருக்கான்னு சொல்லு இல்ல உன் மூஞ்ச பேத்துருவண்டா சொல்லு அடுத்த 7 ஜென்மத்துக்கு நீ ஜென்மம் எடுக்கணும்னு நினைச்சாலே யோசிக்கணும்டா சொல்லு ரோஷினின்ற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாது உண்மையை தான் சொல்றேன் என்ன விட்டு ஏய் ஓ காட் ரோஷினி யாராவது தண்ணி கொண்டு வாங்க என் பொண்ணுக்கு என்ன வச்சு தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம் ரோஷினி ரோஷினி கண்ணு தரமா ரோஷினி கண்ணு தர ரோஷினி நம்ம சித்தார்த் வந்திருக்க ரோஷினி கண்ணு தர ரோஷினி கண்ணு திறந்து பாரு ரோஷினி தண்ணி சீக்கிரம் ரோஷினி தண்ணி ரோஷினி ப்ளீஸ் கண்ணு தர ரோஷினி என்ன என்ன வீட்டு முன்னாடி கூட்டம் சொல்லுங்க ஒண்ணு ஆகல அட என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணாச்சு இந்த பொண்ணு ஏய் நீ சங்கீதா எங்க அவளை நீ என்ன செஞ்ச? அம்மா சித்தார்த் சங்கீதா இங்கதான் இருக்கா அத நான் என் கண்ணால பார்த்தேன். அவளை நான் எழுப்புறதுக்குள்ள யாரோ என்ன பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். இவன் தான் அதையும் செஞ்சிருப்பான். சங்கீதா எங்க அவளை என்ன செஞ்சிருக்க? நீ சொல்றதெல்லாம் போய் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிட போகுது. நம்ம எல்லாருமே உள்ள போயிட்டு இப்பவே செக் பண்ணுவோம். சரி வாங்க போலாம். அம்மா அம்மா சங்கீதா இங்கதாம்மா இருந்தா. இவளை இங்கதான் ஒளிச்சு வச்சிருந்தா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் இங்க நிக்கும் போதுதான் என் தலையில யாரோ அடிச்சாங்க. சங்கீதாவை நான் அலமாரிக்குள்ளதான் பார்த்தேன். சங்கீதா இங்கதான் இருக்கணும். அதுக்குள்ள எங்கேயோ இவன் கடத்தி கொண்டு போயிட்டான். உன்னோட நாடகம் பிரமாதமா இருக்கு. என்னம்மா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சு போச்சா? என்ன போலீஸ் என்ன நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓ இவங்களோட நாடகம் பாக்குறீங்களா? எங்களை மாதிரி பெரிய மனுஷங்களோட கௌரவத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தாதானே? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மிஸ்டர் பவேஜா சார். சித்தார்த் குரானாவை கைது செய்வதற்கான உத்தரவோடு வந்திருக்கேன். நாங்க அதற்கான ஆர்டர். இன்ஸ்பெக்டர் சார் இவனை இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. கௌரவத்தை பத்தி நீ பேசுறியாடா? மரியாதையா சங்கீதா எங்க இருக்கான்னு சொல்லு. மரியாதையா கையாடுங்க. அவர் என்ன பண்ணிட்டு சொல்லி இல்ல உன்னை நான் விட மாட்டேன். சொல்றா என்ன கேளுங்க, என்ன பண்ண போறேன்னு பாரு. விடுங்க சார், அவங்கிட்ட கேளுங்க சார். சங்கீதா எங்க கேளுங்க சார். அது தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். டேய் போங்க சார். நல்ல வேலை தப்பிச்சேன். ஆமா இந்த சங்கீதம் எங்க போறான்? இன்னும் காணமேப்பா. இப்ப பாத்தீங்களா? நைட்டு 2 மணி ஆகுது. இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. ஏன்பா சித்தார்த்துக்கு போன போடு. முதல்ல பண்ணுப்பா. அம்மா நான் ஏற்கனவே அவனுக்கு கால் பண்ணேன். இப்பவும் பண்ணிருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. மறுபடியும் பண்ணு. நாட் ரீச்சபிள்னு வருதுமா. அட மறுபடியும் பண்ணுப்பா. இந்த ராஜு எங்க போனான்னு தெரியலையே. அப்படி எங்கதான் சொல்லாம கொல்லாம போவானோ? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எங்க போவானோ அவன்? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. பாத்தீங்கல்ல எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. யாரு எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு போன் கூட வரல. எல்லாரும் ஒரே அடியா எங்க போயிருப்பாங்க? சங்கீதா கிடைச்சாலா இல்லையான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கம்மா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது இல்ல அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மோன.
இல்லம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத மோனா, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. இங்க பாரு, ஆண்டவர் மேல பாரத்தை போடு. கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. சரி. ஹலோ. வாடா முட்டா பாயல, உண்மையிலேயே உனக்கு வயசாயிடுச்சுடா. அதனாலதான் உன்னை எல்லாரும் சுலபமா ஏமாத்துறாங்க. உன்னால புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு புதுசா ஒரு பொண்ணு உன் வீட்டுக்கு வேலை செய்ய வந்தா அவன் மேல நீ சந்தேகப்பட மாட்டியா? நீ என்ன பண்ணுவ? உன் கவனம் எல்லாம் ஹனிமூன்ல இருந்தது. அவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உன் பின்னாடி உளவாளி மாதிரி சுத்துறாங்கன்னு சொன்னேன். நீ கவனமா இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நான் தான் தூக்கிட்டு வந்தேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா என்ன? அவ ஏன் பாதுகாப்புல தான் இருக்கா. சங்கீதாவை நேரம் போலீஸ் மீட்டு இருந்தாங்கன்னா உன் கையில விலங்கு ஏறி இருக்கும். உனக்கு ரொம்ப நன்றி ராஜு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். ஏய், நீ வாய மூடு. உன் மண்ணாங்கடி தேங்க்ஸ் நீயே வச்சுக்க. இந்த ராஜு எந்த வேலையும் இலவசமா பண்ண மாட்டோம், கட்டான செலுத்தி ஆகணும். உனக்கு சங்கீதா வேணும்னா உடனே பணம் தயார் பண்ணு. இல்லைன்னா நேரா சங்கீதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீ செஞ்ச லீலையெல்லாம் புட்டு புட்டு வைப்பா. ஜாக்கிரதை. ராஜு, என்னப்பா நீ? நாமெல்லாம் ஒரே கட்சி தானேப்பா. இந்த ராஜு இன்னைக்குமே உன்ன மாதிரி முட்டா பசங்களை ஜோடி சேர்த்துக்க மாட்டான்டா. உனக்கு எவ்வளவு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தேன், அப்ப கூட நீ பத்திரமா பாத்துக்க முடியலையே. சங்கீதா வேணும்னா 1 கோடி ரூபாயை எடுத்து வை. உடனே ஏற்பாடு பண்ணு, அப்பதான் நீ தப்பிக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட போனை யூஸ் பண்ணாத. உன் போனை எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதா? அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், பணத்தை அனுப்பி வைக்க தயாராகிற. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க. ஆனா சார், எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க? என் சிஸ்டர் சங்கீதா அவனுங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கா. அவளை பிடிக்கிறதுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க? சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தீங்க. ரோஷினி பேசாத, சுமார். இவர்கிட்ட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நாம நம்ம வேலையை பார்ப்போம். முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும். ஓகே சார், இந்த ஜாமீன்ல நாங்க சைன் பண்ணிட்டோம், நாங்க கிளம்புறோம். ஓகே மிஸ்டர் குரானா. தேங்க்யூ ஸோ மச். பண்ண சார், போலாமா? வாங்க போலாம். சித்தார்த், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சங்கீதாவை இந்த நிலைமையில இப்படியே விட்டுட்டு கிளம்ப சொல்றியா? ஆனா சங்கீதாவை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னு உனக்கு யார் சொன்னா? நாம செய்யறது ஏதாவது செய்வோம்னு சொன்னல, அதனால கண்டிப்பா ஏதாவது பண்ணுவோம். நம்ம சாட்சியை எடுத்து இவங்க முன்னாடி வைக்கிற வரைக்கும் இவங்க நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அதனால பிரச்சனை நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம முதல்ல பிரச்சனையை தேடி போனோம். முக்தா டிராவல்ஸா? நான் முக்தா டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கவரை அந்த கிழமை வீட்டில் பார்த்தேன். நாம இமீடியட்டா அங்கதான் போகணும். அங்க போனதா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும். முக்தா டிராவல்ஸ். ஆனா நம்ம எல்லாரும் இப்ப அங்க போக முடியாது. இப்பவே ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல வீட்டுல, அதுவும் கவலையோட இருக்காங்கல்ல. அது சரி சித்தார்த், ஆனா ஆமாமா, சித்தார்த் சொல்றது சரிதான். ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம நாங்க போய் சொல்லிட்டு வேற கிளம்பி வந்தோம். எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் எல்லாம் பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம விடியறதுக்குள்ள அவனால என்ன செஞ்சிட முடியும்? அதே தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவன் என்ன செய்யறாங்கிறத கவனிக்க என் ஆள் ஒருத்தன் இருக்கான். அதனால அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். அதனால நாளை காலையில முதல் வேலையா முக்தா டிராவல்ஸ்க்கு போய் கண்டிப்பா விசாரிக்கணும். சித்தார்த், என்னப்பா இது? ஐஸ்கிரீம் வாங்கத்தானே நீங்க 2 பேரும் போனீங்க. அதுக்கா இவ்வளவு நேரம்? எங்க போனீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ டென்ஷனை ஏத்தி விட்டுட்ட. உன் போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்க.
உங்க எல்லாருடைய கோவத்திலையும் கண்டிப்பா நியாயம் இருக்கு. என்னாச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா விளக்கம் கொடுக்குறேன். என் ஃபோன் சார்ஜ் போடாததுனால பேட்டரி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு பாருங்க, பாத்தீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சரி. அத எங்களை பொய் சொல்லி ஏமாத்துற அளவுக்கு நாங்க ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல, புரியுதா? என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இவ உன்னை ஏதோ பிரச்சனையில மாட்டி விட்டு இருக்கா. ப்ளீஸ் உண்மை என்னங்கறத மறைக்காம சொல்லு. இத பருமா ரோஷினி, ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லிடுமா. எங்களோட நம்பிக்கையை பொய்யாக்கிடாதமா. பாட்டி அது நாங்க ஐயோ பாட்டி, நீங்க ஏன் தான் இவ்வளவு கவலைப்படுறீங்களோ எனக்கு தெரியல. நீங்க எல்லாருமே டிவி சீரியல்ல வர்றவங்க மாதிரியே இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, இது என்னுடைய தப்பு தானு. பாட்டி, உங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்குற மாதிரி நடந்து பண்ண சொல்லுங்க. மாட்டோம்ல. தப்பு நடந்துருச்சு. ஐ எம் ரியலி சாரி. ஆனா இனிமேல் கண்டிப்பா நான் போனை சார்ஜ் போட்டு வைக்கிறேன். ஓகே? சரி சரி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2 பேரும் போய் தூங்குங்க. குட் நைட். போ தூங்குங்க. சித்தார்த், இன்னைக்கு நம்ம மறுபடியும் இன்னொரு போய். ரோஷினி, நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? பொய்யை தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவங்க எல்லாம் எவ்வளவு கோவமா இருந்தாங்கன்னு நீயே பார்த்தல, எவ்வளவு பதட்டமா இருந்தாங்க. நடந்ததை நடந்த மாதிரி அப்படியே எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தா இனிமே சங்கீதாவை காப்பாத்துறதுக்கு நம்ம 2 பேரையும் எங்க அம்மா கண்டிப்பா வெளியில விடவே மாட்டாங்க. வீட்டுல யாருக்கிட்டையும் பேச முடியாது ரோஷினி, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்பாவை தவிர. அப்பா கிட்ட நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். பின்னாடி அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. இப்படிலாம் போய் சொல்றது எனக்கு தான் பிடிக்கல ரோஷினி. ஆனா வேற வழி இல்ல. உன்னுடைய குடும்பத்தை, அதாவது நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நான் நினைக்கிறேன். போய் சொன்னதான் அது நடக்கணும் போது எனக்கு வேற வழியே இல்ல. சரி, அப்படின்னா நாளைக்கு முக்தா டிராவல்ஸ்க்கு எப்படி போறோம்? பறந்து. பின்ன எப்படி போகணும்னு கேட்டா என்ன சொல்றது? இன்னைக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனோமோ அதே மாதிரி போக வேண்டியதுதான். ஒரு வழியா வந்துட்டியா? இப்பெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கனே எனக்கு தெரியல. மறைக்காம சொல்லு. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போன? சும்மா வெளியே போயிருந்தேன். ராஜீவ், நான் கேட்கறது உங்ககிட்ட உண்மைய. உண்மையதான் நான் சொல்றேன். நான் ஏன் போய் சொல்லணும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூஎஸ்ல இருந்து வந்தவன், அவனை பார்க்க போயிருந்தேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லு ராஜீவ். நீ ஏதோ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க. நீ என்கிட்ட ஒருவேளை பொய் சொல்ற, இல்ல எனக்கு துரோகம் செய்யறேன்னு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னோட பழைய மனைவி மாதிரி நான் விட்டுற மாட்டேன். உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அது மட்டும் இல்ல, நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வீடு தயவு செஞ்சு என்னோடதுங்கிறத மறந்துடாத. கிருத்திகா, இந்த சித்தையும் ரோஷினியும் நீ காலையில இருந்து எங்கேயாவது பாத்தியா? இல்லையம்மா. ஏன்? இல்ல, இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இவங்க நேத்து ராத்திரி வெளியே எங்க போய் சுத்திட்டு வந்தாங்கன்னு தெரியல. காலையில யார்கிட்டயும் சொல்லாம எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? கிருத்திகா, என் கூட கொஞ்சம் வாயே. இருங்க. அவங்க 2 பேரும் வீட்டில் இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாங்க? மறுபடியும் அவங்க ஏதாவது புது திட்டம் போடுறாங்களா?
ஆனா இத சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எங்க பையனங்களோட இன்ஃபர்மேஷனை யாருக்கும் தரக்கூடாதுங்கிறது எங்க நிறுவனத்தோட ரூல்ஸ் மேடம். நிறுவனத்துடைய உரிமையாளர் தான் இது எல்லாத்தையும் முடிவு பண்றாரு. அதன்படி உங்க கம்பெனியோட முதலாளி உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, நேரத்தை வீணடிக்காம உடனே நடந்ததை நடந்தபடி இப்ப என்கிட்ட சொல்லிடுங்க. அட என்னப்பா பாக்குற, போன் எடு. எடு. ஹலோ ராஜேஷ், அவர் சொல்றது உண்மைதான். சார் சொல்லுங்க சார். இன்னையிலிருந்து இந்த கம்பெனியோட முதலாளி சித்தார்த்த தான். ஓகே சார். என்ன சொன்னாரு சார்? நீங்க தான் எங்களோட புது முதலாளியா? இல்ல நீங்க உட்காருங்க. நம்ம ஏற்கனவே நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டோம், அதனால நேர விஷயத்துக்கு வரேன். அவங்க 2 பேரும் எங்க போறதா இருந்தாங்க சொல்லுங்க. சார் அந்த பேர்ல யாருமே நம்ம கிட்ட டிக்கெட் புக் பண்ணல சார். அது எப்படி உண்மையா இருக்கும்? முக்தா டிராவல் சம்பந்தப்பட்ட ஒரு கவரை நான் அவங்க வீட்ல பார்த்தேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஷாங்காய் போற விமானம் இருக்கு இல்லையா, அதுல பொண்ணுக்கு 25 வயசு, ஆணுக்கு 55 வயசு. இவங்க 2 பேரும் சேர்ந்து டிக்கெட் புக் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ஆமா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிங். கண்ணா இல்ல சித்தார்த், நிச்சயமா உங்க பேர் இங்க மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃளைட் எத்தனை மணிக்கு? இல்ல இது டெல்லியில இருந்து கிளம்புது. இது மலேசியா ஃளைட் வேற, அதுவும் 2 நாளுக்கு அப்புறம் தான். ஆனா என்ன? இவங்களுக்கு இன்னும் விசா கிடைக்கல. ஏன்னா மேரேஜ் சர்டிபிகேட் இவங்க இன்னும் சப்மிட் பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட அது இல்லைன்னு நினைக்கிறேன். கிரேட், தேங்க்யூ. நீங்க கொஞ்சம் வெளில இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார். இது விஷயமா உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் என்னைய கூப்பிடுங்க. நிச்சயமா, தேங்க்ஸ். அப்படின்னா அந்த கிழவ சங்கீதாவை கட்டாயமா கல்யாணம் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து சைன் வாங்கிட்டு இப்ப நம்ம என்னதான் செய்யறது? இந்த விஷயத்தை முதல்ல நம்ம நிறுத்தியாகணும். இந்த விஷயத்தை அவன் சாதிக்கணும்னா முதல்ல அவன் யார்கிட்ட போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார்கிட்ட? அவனுடைய அட்வொகேட் கிட்ட. நான் அப்பவே சொன்னேன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. புது கம்பெனில வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவன் யாரு என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். எதுவும் தெரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளே. இங்க பாருங்க, நம்ம கிட்ட இப்ப கவலைப்படுறதுக்கு கூட நேரம் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் சங்கீதாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்ப நீங்க போட்டிருக்கிற பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இது இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன வேற 1000 வழிகளா இருக்கு? அது சரிதான். இவனை பின்தொடர்ந்து போறதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி. இந்த லாயர் பவேஜா கிட்ட போவான், பவேஜா சங்கீதா கிட்ட போவான், அவன் நமக்கு கிடைப்பா. இப்போதைக்கு இதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. அவர் வந்துட்டாரு. எங்க? அதோ அங்க. ஐயோ, அவர் போறாரு. ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இப்ப போய் ரோஷினி, எங்க போற? போய் டாக்ஸி கொண்டு வர. டாக்ஸி? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஏதாவது பண்றேன். அவன் போயிடுவான். நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் வந்துடுறேன். நீ மட்டும் எங்க போற? அதான் நான் போலீஸ்க்கெல்லாம் ஏற்கனவே தகவல் கொடுத்துட்டேன். உடனுக்குடனே நானும் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஆனா சான்ஸை என்னால கை நழுவ விட முடியாது. ஆனா நீ என்ன செய்ய போற இப்போ? பார்த்துக்கிட்டே இரு. சித்தார்த், இவன் என்னதான் செஞ்சிட்டு இருக்கான்?
சித்தார்த் வக்கீலுடைய வண்டிக்குள்ள போய் பூந்துக்கிட்டாரு. இதனால ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா? இல்லம்மா, எனக்கு சித்தார்த் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா நம்ம சங்கீதாவை காப்பாத்திடுவான்.